வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய எல்போ இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. அதுவும் நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ மூலியமாக. கோடி ரோட்ஸ் கரண்ட்லி ஒரு நல்ல சாம்பியன் தான், ஆனால் சில மாற்றங்கள் இருந்தால் அவர் பெஸ்ட்டு சாம்பியனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி குறைகளை சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் தானோசன் டபிள்யூடபிள்யூடைய பொக்கிஷமாக. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி. இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ராவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை ஜேக்கப் ஃபாட்டோ வேணும்னு பண்ணலைங்க, தெரியாதனமாக அவர் பண்ண விஷயம் ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு. ஜேக்கப் ஃபாட்டோ ரோமன் ரெயின்ஸ் இவங்க ரெண்டு பேர் ஸ்டோரியில் ஜேக்கப் ஃபாட்டோ ஒரு மல்யுத்த வீரரில் ரோமனை விட பலசாலி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் வீக்லி ஜேக்கப் ஃபாட்டோ ரோமனை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரம் மண்டே நைட்டால் கமெண்ட்ரி டேபிளில் ரோமன் ரெயின்ஸை தூக்கி எறிஞ்சிருப்பார். அதில் ரோமன் ரெயின்ஸ்க்கு எல்போவில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. எப்படிப்பா அங்கே நடக்கும்? அந்த டேபிளே வந்து ஃபேக்கான டேபிள், அதில் எப்படி அடிபட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு சும்மா நம்ம கீழே விழுந்தாலே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எலும்பெல்லாம் உடஞ்சிருக்குது. சில பேருக்கு பெரிய பெரிய ஆக்சிடென்ட்லேயும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன காயத்தில் தப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸுக்கு ஆக்சிடென்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்போவில் ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிருக்குது. நம்ம நார்மலாக ரா பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுது ரோமன் ரெயின்ஸ் கையை பிடிச்சே நடந்தார். அண்ட் ரோமன் ரெயின்ஸுடைய முட்டியில் ரத்தம் வந்துருக்குது. உண்மையிலேயே ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த முட்டியில் இருக்கிற சதை கிழிஞ்சிருக்குதுங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ரேலாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கார். பட் ஸ்டில் இன்ஜூரி அப்படிங்கிற லெவலில் தான் ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். ரோமன் ரெயின்ஸாக அப்கமிங் மண்டே நைட்டாவோ அடுத்த மண்டே நைட்டாவோ அதெல்லாம் பெருசாக ஸ்ட்ரெயினிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ரோமன் ரெயின்ஸ் வரும் மண்டே நைட்டால் வருவார், பட் ஆனால் பெருசாக ஸ்ட்ரெயினிங்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ தான் முட்டியில் அடிபட்டுருக்குது, அது கொஞ்சம் காயம் மாறணும். அது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா சில பாட்டில் சின்ன அடிபட்டாலும் பயங்கரமாக வலிக்கும். அந்த வகையில் தான் முட்டியில் ரோமனுக்கு சதை கிழிஞ்சதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய இன்ஜுரி ஆயிருக்குது. இது 7லேருந்து 8 நாளைக்குள்ளே குணமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜேக்கப் ஃபாட்டோ வேணும்னு பண்ணலை, தெரியாதனமா ஆக்சிடென்டில் ரோமன் ரெயின்ஸ்க்கு இப்படி ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. கோடி ரோட்ஸ் ஒரு நல்ல சாம்பியன் தான். அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை 3 தடவை வெற்றி பெற்றிருக்காரு. ஜான்சனை 17 தடவை வெற்றி பெற்றார். இவர் 3 தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேன்ஸ்லாம் சொல்லலாம். ஜான்சனா 17 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றாலும் இடைப்பட்ட நேரத்தில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கும் ஸ்மாக்டவுன் புதுசாக ஃபியூடு எல்லாத்தையுமே பண்ணுவார். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் விஷயத்தில் அவர் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தினதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன்லேயே செட்டில் ஆகிட்டார். ஸ்மாக்டவுனில் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக மட்டுமே மோதின ஆப்பனண்ட் கூடவே. இப்போ கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகும்போது அவர் கூட யாரெல்லாம் இருந்தா? ரேண்டி ஆர்டன், ஜான் சீனா, சாமி ஜேன், கெவின் ஓவன்ஸ். இதில் முக்காவாசி கூட அவர் வந்து ஃபியூட் போயிட்டார். மிச்சம் இருக்கிறது ஜே ஊசோ, கடைசியாக பார்த்தீங்கன்னா சாமி ஜேன், இவங்க கூட தான் ஃபியூட் போவார். புதுசாக சொல்கிற அளவுக்கு ஒரு நல்லா இருக்குப்பா, இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பா அப்படிங்கிற ஃபியூடை கோடி ரோட்ஸ் முதல்ல சாம்பியன் இருந்ததுக்கும் 2வது 3வது தடவை சாம்பியன் இருந்ததுக்கும் கொண்டு போகலை. இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு 4 டாப்பிக்கை கொடுத்து இவர் வந்து இதை பண்ணால் ஒரு பெஸ்ட்டு சாம்பியனாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கான 4 விஷயம் தெரிய வந்திருக்குது. அதை நீங்கள் கேட்டுட்டு ஆமாப்பா இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தோணும்ல, அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, அந்த 4 விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? முதல்ல கோடி ரோட்ஸ் பிராண்டு. கோடி ரோட்ஸ் நீண்ட நாட்களாகவே ஸ்மாக்டவுன் பிராண்டில் தான் இருக்கார். அவர் ரா பிராண்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல யோசனை தான். ஏன்னா கோடி ரோட்ஸ் மண்டே நைட்டால் இருக்கும் பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஷோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்மாக்டவுன் என்னன்னு தெரிலங்க, சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அந்த வகையில் கோடி ரோட்ஸ்க்கு ஸ்மாக்டவுன் அந்தளவுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ ரோமன் ரெயின்ஸ் ராவா ஸ்மாக்டவுனா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மாக்டவுன் தான் அவருக்கு 100% சூட் ஆகும். ரா ஓகே, பட் ஆனால் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது ஃபயர், கரெக்ட் தானே? அதே மாதிரி கோடி ரோட்ஸுக்கு ஸ்மாக்டவுன் ஓகே, பட் மண்டே நைட்ரா அப்படிங்கிறது அவருடைய பிறப்பிடம். அவர் கோடி ரோட்ஸ் டபிள்யூ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா அவரை பெரிய ஃபார்மாக காட்டினதே மண்டே நைட்ரா தான். ஸோ ரொம்ப நாள் ஸ்மாக்டவுன் இருந்துட்டார். மண்டே நைட்ரா போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சில பேரோட கருத்து. செகண்டு, டைட்டில் சேஞ்சிங் கைஸ். இப்போ ஒரே ரெஸ்லர் ஒரே டைட்டில் மீண்டும் வெற்றி பெற்றால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப், ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், இவர் பக்கம் போயிட்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதி இருக்கலாம். இப்போ ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்னு வைங்களேன், அவர் கூட மோதி இருக்கலாம். பங்கு இருக்கும்போது அப்போ மோதி இருக்கலாம். அந்த ஹெவி வெயிட் டைட்டில் பக்கம் கோடி ரோட்ஸ் போகவே இல்லை. அவருக்கு தேவை இப்போ இருக்கிற கோல்டன் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில், அதுக்காக மட்டும்தான் நான் மோதுவேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த 3வது விஷயம் நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிற விஷயம்தான். கோடி ரோட்ஸ் வில் பிளே த நியூ கேரக்டர்.
அதாவது கோடி ரோட்ஸ் வந்து தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கலாம், ஹீல் கேரக்டரை உருவாக்கலாம். முழுக்க முழுக்க நான் ஃபேஸ் நான் தான் இருப்பேன், ரசல் மினியால் தோப்பேன், இல்லாட்டா ஜெயிப்பேன், ஜெயிச்சதுக்கு அப்புறமா என்ன அட்டாக் பண்ணுவோம், அப்படி சோக ரியாக்ஷன் கொடுப்பேன். இயர்லி இது பாஸ் ஆகுது. கோடி வெற்றி பெறாரோ தோக்காரோ ஒரே மாதிரி தான் இருக்குது. மெயின் ஈவெண்ட் விளையாடுறாரு ஒரே மாதிரி இருக்குது. அதை விட்டுட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாமே. கோடி ரோட்ஸ் ஹீல் கேரக்டருக்காக மோதலாம், நியூ டைட்டிலுக்காக மோதலாம், ஏன் மிட்கார்ட் டைட்டிலுக்காக மோதக்கூடாதா? இவர் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூல மோதினதே இல்லை. அதை வெற்றி பெற்றால் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன். இப்படி புதுசாக ஃபியூட் இருக்கும் பட்சத்திலும் கோடி ரோட்ஸ் போகாமல் இருக்கிறது. இப்போது நான் நிறைய பாயிண்ட் சொன்னோம்ல, இதில் எல்லா பாயிண்ட்டையும் கோடி ரோட்ஸ் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அதாவது புது டைட்டிலுக்காக மோதுறது, அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக மட்டும் மோதாமல் ரா சைடு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அல்லது யுனைடெட் சாம்பியன்ஷிப் இதுக்காக மோதுறது, ஸ்மாக்டனை விட்டு ரா பிராண்டுக்கு போகிறது, ஒரு ஹீல் கேரக்டரை பண்ணுறது, தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் உருவாக்குறது, விஷன் டீம் மாதிரி தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் உருவாக்குறது, இதெல்லாம் பண்ணால் கோடி ரோட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாம்பியனாக இருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக சொல்லப்பட்டிருக்குது. உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டேன் ஹவுசன் டபிள்யூபிக்கு வர்றதுக்கு காரணம் பங்கோடைய ரெக்கமெண்டேஷனில் தான் டேன் ஹவுசன் டபிள்யூபிக்கு வந்தார். காரணம் டேன் ஹவுசன் பார்த்தீங்கன்னா சிக்காகோவை சேர்ந்தவர், அதாவது பங்கோடைய சொந்தக்காரர். அதனால தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிக்கு ஈஸியாக வந்துட்டார். டேன் ஹவுசன் ஏடபிள்யூ போகிறதுக்கும் காரணம் சிஎம் பாங் தான். டேன் ஹவுசனை ஏடபிள்யூலையோ அல்லது ரஸ்லிங் கம்பெனிலையோ பெருசெல்லாம் யூஸ் பண்ணலை. இவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா அப்போ வருவார், மாயாஜாலம் காட்டுவார், போயிட்டே இருப்பார். டேன் ஹவுசன் சொல்லிக்க தகுந்த அளவுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத இது வரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. டேன் ஹவுசன் அப்படிங்கிற கேரக்டர் மறைக்கப்பட்ட ஆர்ட்ரூத். அதாவது டபிள்யூபியில் ஆர்ட்ரூத் அப்படிங்கிற கேரக்டர் நல்ல காமெடி பண்ணாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய டைட்டில் கொடுப்பாங்க. இப்போ கரண்ட்லி கூட டாக் டீம் சாம்பியன் இருக்கார். ட்ரூத் இஸ் வெல் டன். அதாவது ட்ரூத்துக்கான சில விஷயங்களை டபிள்யூபிள்யூ பார்த்து நல்லாவே பண்ணுறாங்க. கரெக்டு தானே? பட் ஆனால் இதே விஷயத்தை டேன் ஹவுசன் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சாதிச்சாரன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டேன் ஹவுசன் குறைந்தபட்ச சேலரியில் தான் டபிள்யூபிள்யூக்கே அப்பாயின்மெண்ட் ஆகி வந்தார். ஆனால் இவரோட கேரக்டர் டபிள்யூபிள்யூக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. டபிள்யூபிள்யூ மட்டும் இல்லை, டிகே குரூப்ஸே பார்த்தீங்கன்னா பார்த்து சிரிக்கிற அளவுக்கு டேன் ஹவுசன் செமையாக பண்ணுறாரு. அதுலேயும் சண்டே கனடாவில் மேஜிக் பண்ணுறது, மிஸ்ஸு கூட ஸ்டோரி லைன் போனதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுலேயும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு பல எல்லாரும் கொண்டு கூட்டிகிட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் குட்டி டேன் ஹவுசனை வச்சுட்டு காமெடி சென்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகே குரூப்ஸுக்கும் டபிள்யூபிள்யூக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதாவது டபிள்யூபிள்யூவில் சில ஸ்டோரி லைன் மொக்கையாக போயிட்டு இருக்குது. அதில் டேன் ஹவுசனை கோர்த்து விட்டால் அது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிறது டிகே குரூப்ஸுக்கும் டபிள்யூபிள்யூக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. கரெக்டு தான்ப்பா. நீங்கள் பேக்லாஷ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சீரியஸாகவே பேக்லாஷோடைய ப்ரிடிக்ஷன் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் பேக்லாஷில் டேன் ஹவுசனுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்ச் முழுக்க பல ரசிகர்களை வயிறு செலுக்க வச்சது. அதனால தான் டேன் ஹவுசனை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஏஜென்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற யார் பார்த்தீங்கன்னா ராக்கும் ஸ்மாக்டவுனுக்கும் பொதுவாக இல்லாதவங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டபிள்யூபிள்யூவில் டோட்டலி இப்போது 6 ரெஸ்லர் ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க நினச்சா ஸ்மாக்டவுன் NXT எல்லாத்துக்கும் போகலாம். அது யாரெல்லாம்? ஃபஸ்ட்டு டேன் ஹவுசன் சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கிற 5 பேர் யார்? கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இவெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம் டபிள்யூ பார்த்தீங்கன்னா சில பேரை வச்சுட்டு இருப்பாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வகையில் திறமை வாய்ந்த ஒரு மல்யுத்த வீரர் சென்ஸ்கே நாகமுரா அவரை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். திறமை இருந்து எதுக்குப்பா அவர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை தான் டபிள்யூ யூஸ் பண்ண மாட்டேங்காங்களே, சும்மா பேக் சைடில் தான் காட்டுறாங்க. ஒரு காலத்தில் ரெஸ்ல்மனியாவில் இந்த AJ ஸ்டைல் கூட டபிள்யூ சாம்பியன்ஷிப்பெல்லாம் மோதி ஒரு பெரிய மூமெண்ட்லாம் பண்ணியிருப்பார்ல. அப்படிப்பட்ட நாகமுராக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் கொடுக்காமல் வைத்திருக்க காரணம் அவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியலை. அவருக்கான ஸ்டோரியை டபிள்யூபிள்யூ டெவலப் பண்ண முடியலை. சென்ஸ்கே நாகமுராக்கும் வயசு ஆயிடுச்சு. 2017 பார்த்தீங்கன்னா அவர் டபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக மோதிருப்பார். ஆனால் இப்போ 2026 ஆயிடுச்சு. 9 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இந்த 9 வருஷம் கேப்பில் யுனைடெட் சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், டாக் டீம் சாம்பியன்ஷிப் எல்லாத்தையும் வின் பண்ணாலும் டபிள்யூ சாம்பியன்ஷிப், ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போகியும் நாகமுராவில் வெற்றி பெற முடியலை. நாகமுரா இந்த 2026 எண்டிங் அல்லது 2027 ரிட்டையர்மெண்ட் ஆகலான்னு இருக்கிறாரு. ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் டபிள்யூபிள்யூவில் இருக்கணும் அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூ எண்ணம். அதனால தான் அவரோட கான்ட்ராக்டை ஸ்டில் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ஸ்கே நாகமுராவோட கான்ட்ராக்ட் 2027 ஜான்வரியோட முடியுது. இவர் ஜாப்பனீஸ் ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலரில் ஓரளவுக்கு கம்மியான சேலரி வாங்கினாலும் அது ஜாப்பனீஸ் அமௌண்ட்டு படி அதிகமாக வரும். அதாவது அவர் ஜப்பானில் சண்டை போட்டார்னா 3 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறத டபிள்யூபியில் ஒரே வருஷத்தில் சம்பாதிக்கலாமா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $2.5 மில்லியன் வந்து இவர் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு $4 கோடி வாங்குறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஜப்பான் முறைப்படி எனக்கு தெரிஞ்சு $12 கோடி வரும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். நம்ம ஒருவேளை டபிள்யூபியில் சண்டை போகிறோன்னு வைங்களேன், நீங்கள் டபிள்யூபியில் வெறும் $1 வாங்கினீங்கனாலே இந்திய மதிப்பில் 99
ரூபாய்க்கு சமம். எப்படி ரூபா வாங்கினாலே ரூபாய்க்கு சமம். மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் சேலரி வேண்டாங்க வருஷத்துக்கு, அதுக்கு பாதியாக வைப்போம். டபிள்யூபிள்யூல ஓடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வாங்குறாரு. அதாவது 1 மில்லியனுக்கும் கீழே சம்பளம் வாங்குறவரில் ஓடிஸும் இருக்காரு. இந்திய மதிப்பில் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா சம்பாதிக்காருங்க. எப்படி ஓடிஸ் டபிள்யூபிள்யூ சண்டை போடுறதே 1-2 மேட்ச் தான் வருஷத்துக்கு, அதுலேயும் 55 லட்சம் ரூபா சம்பாதிக்காரு.